ஹலோ கைஸ், போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம க்ரோச்சட் தான் பண்ண போகிறோம். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக இருக்க போது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா? ஸோ எந்த கலரில் வேணாலும் உள்ளே எடுத்துக்கலாம். நான் டொக்காய்ஸ் கலரில் எடுத்திருக்கேன். எப்பவும் போலவோ 3 mm ஹுக், சிசர்ஸும் வேணும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ உங்களோட உள்ளே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்க ஸ்ட்ரிப்பு இங்கே இருக்கா, டெய்லுக்கு நிறைய இது விட்டுக்கோங்க. அதாவது இந்த பக்கம் நிறைய விட்டுக்கோங்க. ஸோ நான் காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த பக்கம் நம்மளோட ஒர்க்கிங் யான் இருக்குது, இந்த பக்கம் நம்மளோட டெய்ல் மொத்தமும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒயர் இது பண்ணிக்கணும். இங்கே ஒர்க்கிங் பண்ணிப்போம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம நிறைய இது விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம மிடில்லேருந்து தான் ஸ்லிப் நாட் போட போகிறோம். ஸோ எப்பவும் போலவும் இதை பண்ணி இந்த லூப்புக்குள்ளே நம்ம கட்டை விரல விட்டு இந்த ஒயரை நம்ம கட்டை விரல்கிட்ட எடுத்து ஜஸ்ட் தான். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேப் இருக்குது, இது இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு நம்மளோட டெய்ல் சேர்த்து பிடிச்சிக்கோங்க, இந்த பக்கம் ஒர்க்கிங் யான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு டெய்லோட இது தேவை. ஸோ இப்போ பிடிச்சிக்க வேணாம் இந்த டெய்லை, இந்த விரலால் இருக்குல்ல எப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஹூக்கோ இது பண்ணுறது, ஹோல்ட் பண்ணுறது, இது பண்ணி அவ்வளோதான். இந்த 2 ஃபிங்கரால் இங்கே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த டெய்லோட உதவி தேவைன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த டெய்ல் இப்படி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இந்த டெய்ல் இருக்குல்ல, இது டெய்ல். இதை இப்படி அந்த ஹூக் மேலே சுற்றிட்டு இதை இது பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயும் வந்துடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் டெய்லை சுற்றிட்டு தென் எடுத்து எண்ணணும். டெய்லை சுற்றிட்டு எடுத்துட வேண்டாம். அதே தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கணும் நம்ம இப்போ. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் குட்டியாக பண்ணுறீங்கன்னா, ஸ்மாலாக பண்ணுறீங்கன்னா டைம் 2 minutes மாதிரி தான் எடுக்கும்.
ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். டெய்லை சுற்றிட்டு யான் பண்ணணும். டெய்லை சுற்றிட்டு இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஸ்கிப் பண்ணிடுறேன் நான். ஸோ எனக்கு இவ்வளோ தான் வேணும், இவ்வளோ சைஸ் தான் வேணும். ஸோ நான் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ முடிச்சிட்டிங்கன்னா எந்த சைஸில் வேணாலும் இந்த ப்ராஜெக்ட் இதாகும். ஸோ நான் இவ்வளோ சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ முடிச்சிட்டிங்கன்னா இப்போ இங்கே லூப் இருக்கா, இது நம்ம ஒர்க்கிங் டெயில், இது ஒர்க்கிங் yarn, இது டெயில், நம்ம டெயில். ஸோ இதை சேர்த்து பிடிச்சிக்கலாம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே கையை வச்சுட்டு இழுங்க, அவ்வளோதான், ஹூக்கை எடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே 2 wires இருக்குது. ஸோ நம்ம சிசர் எடுத்துக்கோங்க அண்ட் இப்போ இங்கே மிடில் வெட்டிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே 2 ஸ்ட்ரிப்ஸுக்கு இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிப் ரெண்டுத்தையும் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போட்டுடணும். லூப்புக்குள்ளே போட்டோமா, இந்த லூப் இருக்குல்ல அதை இப்போ டவுன்வர்ட்ஸில் இது பண்ணி இப்போ இதை இழுங்க பிடிச்சி. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம நாட் தான் போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சுது. ஸோ இப்போ இது வேஸ்ட்டு. நான் இங்கேருந்து இங்கே வைக்க பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இந்த 2 ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல அது தேவையில்லை. ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒட்டியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இருக்கா உங்களுக்கு நம்ம